வந்து என்னடா பையன் இன்னமும் தூங்கிட்டு இருக்கான், வேலைக்கு போகல ஒன்றும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எழுப்பி இருக்கிறாங்க. கார்த்தி வந்து ஏந்திரிக்கவே இல்லைங்க. என்னடா அது பையன் இப்படி படுத்திருக்கானே, ஒரு மாதிரி பிறக்கணமே இல்லாமல் இப்படி படுத்திருக்கானேன்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து எழுப்பி பார்த்தா உடம்புலாம் பயங்கர அப்படியே நெருப்பு மாதிரி ஜுரம் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு ஏந்திரிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்காருங்க. கை தாங்களா அவங்க வீட்டு செவுத்து ஓரமாக உட்கார வச்சுட்டு, என்னடா திடீர்னு உனக்கு இப்படி ஜுரம் அடிக்குது என்ன இதுன்னு கேட்டோன்னே, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் வெளியில் போயிட்டு வந்து படுத்தோம், இந்த மாதிரி எனக்கு ஜுரமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஏன்னா வந்து இது மாதிரி நடந்ததை சொன்னோம்னா அம்மா திட்டுவாங்கங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு எதுவுமே சொல்லுங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே பயங்கரமான ஜுரம், அவர் வெளியிலேயே போக முடியல. இப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு மதியானமே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறாங்க, ஜுரம் நிற்கவே இல்லைங்க, அப்படியே தாங்க இருக்குது. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அரண்டு எந்திரிச்சிருக்கிறாருங்க அந்த பகல் டைம்லேயே. இதனாலேயே இதை பார்த்து அவங்க